எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் பார்த்துட்டு, இதுக்கு மேல வேற என்ன ப்ராப்ளம்டா வரப்போகுது? அப்படிங்கிற ஒரு துணிச்சலே வந்துருச்சு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் ஆகிடுச்சு. மைண்டை ஃப்ரீயாக விட்டால் தான் எதையா நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம வேலை வாங்குற இருன்னு என் மனசுக்கு ஒரு மிரட்டல் விட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க்குக்காக ஒரு 10 ஹவர்ஸ் அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கே அந்த 10 ஹவர்ஸ் பத்தாது. மீதி இருக்கிற டைமில் ஒரு 4 to 6 ஹவர்ஸ் தூங்கலாம். அது நைட் ஷிஃப்ட்னா 8 ஹவர்ஸ் கூட தூங்கலாம். இது போக ரிமைனிங் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கிடைக்கும். என் ப்ராப்ளம்ஸை அப்போ தான் வரும் மைண்டுக்குள்ளார. இந்த குட்டி மனசு எவ்வளோ தாண்ட தாங்கும், வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கிற அளவுக்கு போகும். அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நான் ஒரு சாங் கேட்பேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். வென் ரெடி டு ஸ்டார்ட் மை ப்ரிப்ரேஷன். இப்போது ஃபுல்லாக சிஏ படிக்கிறீனாலும், பார்ட் டைமாக ஒர்க் பார்த்துக்கிட்டு படிக்கிறதா இருந்தாலும், இல்லை ஃபினான்ஷியலாக நீ வீக்காக இருந்தாலும், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியாக இருக்கிறதா இருந்தாலும், எல்லாத்துக்குமே 2 பிளான் தான். ஆப்ஷன் ஏ சிஏ பாஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி பிளான் ஏவை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இது நிறைய இடத்துல கேட்டுக்கிறோம் தான். கரெக்டு தான். எல்லா ப்ராப்ளம்ஸுமே இன்க்ளூட்ஸ் ஃபார் நீ ஃபுல் டைமாக படிக்கிற, பார்ட் டைமாக படிக்கிற, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடி பண்ணணும்னு நினைக்கிற, இல்லை அதை கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற, இன்க்ளூடிங் எல்லா ப்ராப்ளம்ஸுமே இப்போ நீ ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் அது உனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் திங்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு நீ எதையுமே போட்டு குழப்பிக்காமல் இந்த 2 பிளானை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணு. உன்னோட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பை, கமிட்மெண்ட்ஸை, இல்லை உன்னோட ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற உன்னோட எல்லா தாட்ஸையும் உன் ப்ரிப்ரேஷனோடையும், உன்னோட புக்ஸோடையும், உன்னோட எக்ஸாம்ஸோடையும் மட்டும் வை. ஜஸ்ட் தி ப்ராசஸ். உன் லைஃபு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியாக மாறும். இந்த எக்ஸாம்ஸ் உன்னை மாற்றும். ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான், குட் திங்ஸ் டேக் எ டைம். புரிஞ்சுதா?